வணக்கம். இங்கே நாங்கள் பார்க்க போகிறது 2 வகையான விடயங்களை பார்க்க போகிறோம். அதாவது இது இந்த வீடியோ எடுகேஷன் பார்ட் 3 பகுதிக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த விடயத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது 2 கற்கிணறிகள். இந்த கற்கிணறிகளை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், இதுவும் கற்கிணறிக்கான செலவுகள், அதற்காக நீங்கள் விரயம் செய்ய பணத்தினுடைய அளவானது மிக குறைவானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த 2 கற்கிணறிகளும் மிக மிக பெருமதியான கற்கிணறிகளாக இருக்கும். இந்த கற்கிணறிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படிக்க நீங்கள் சமுதாயத்தில் ஒரு தொழில் முனைவோராக அல்லது நீங்கள் சுய தொழிலை ஆரம்பிப்பதற்கு இந்த 2 கற்கிணறிகளும் மிகவும் உறுதுணையாக அமைந்திருக்கும். இதில் முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகின்ற அல்லது அதிகமாக எல்லாராலும் நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரிதான், இல்லைன்னு சொன்னால் சமூக தளங்கள் எடுத்தீங்கன்னாலும் சரிதான், அல்லது அனைவராலும் பேசப்படுகிற ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த வரி கொள்கைகள், வரி தொடர்பான விடயங்கள். நீங்கள் ஒரு வரி ஆலோசகராக வர முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா? நீங்கள் வரி ஆலோசகராக வர வேண்டும், நீங்கள் ஒரு வரி உத்தியோகத்தராக, அதாவது டேக்ஸ் தொடர்பான எல்லா விடயங்களும் தெரிஞ்ச உத்தியோகத்தராக நீங்கள் வர வேண்டும். உங்களோட தொழில்துறையில் நீங்கள் டேக்ஸ் டிவிஷனில் நீங்கள் உங்கள் தொழில்துறையை நீங்கள் மாற்றி அமைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த டாக்ஸேஷன் தொடர்பான கோர்ஸ். ஆஃப்டர் ஏ லெவலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்பவராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருக்கலாம், நீங்களும் இந்த கோர்ஸை படிக்கலாம். இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நீங்கள் உள்வாங்கலாம். இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் டாக்ஸேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்குள்ளால நீங்கள் இதை படித்துக் கொள்ளலாம். இதற்கான விளக்கங்கள் தொடர்பாக எவ்வாறு படிக்கலாம், அதற்கான விடயங்கள் என்ன, அதில் இருக்கிற உள்ளடக்கங்கள் என்ன, அந்த கோர்ஸுக்கான எவ்வளவு காஸ்ட் செலவழியும், அது தொடர்பாக நீங்கள் எத்தனை வருடங்களில் எவ்வளவு கால பகுதி உங்களுக்கு எடுக்கும் இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு, இதை படிப்பதால் என்ன நன்மை எடுக்குது, அதை படிப்பதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்போகிற தகுதி, தொழில்சார் தகுதி என்ன என்ற தொடர்பாக நாங்கள் இங்கே பார்ப்போம். இப்போ நான் 2வது விடயத்தை நான் சொல்ல போகிறேன். 2வது விடயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு பட்டய முகாமை கணக்காளராக வரணும். கணக்காளரை பொறுத்த வரைக்கும், அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 வகையான அக்கௌண்ட்ஸ் சொல்லுவோம். ஒன்று ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ், 2வது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். நான் இப்போ சொல்ல போகிற விடயம் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு பதிலாக ஏற்கனவே நான் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் என்னோட எடுகேஷன் பார்ட் 2ன்ற வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் WTA படித்தால் அது ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கான அடித்தளமாக இருக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் CA அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் ACC என்ற கோர்ஸை படிக்க நீங்கள் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸில் உச்ச லெவலில் அடைஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி முகாமைத்துவ கணக்கீடுன்னு சொல்லுவோம் நாங்கள், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த முகாமைத்துவ கணக்கு தொடர்பான விடயங்கள் தொடர்பான நாலேஜை நீங்கள் எடுக்கணும். அது அந்த துறையில், முகாமைத்துவ கணக்காளருடைய துறையில் நீங்கள் மேலும் மேலும் வளரணும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் திட்டம் அல்லது இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவு குறைந்த கோர்ஸாக இருக்கும். கிரியை அடிப்படையில் அல்லது செலவு அடிப்படையில் மிக குறைவான வகையில் இருக்கும். இதுதான் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது CMA என்ற கோர்ஸ். CMA பொறுத்த வரைக்கும் சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பார்த்தீங்கன்னா இலங்கை பாராளுமன்றத்தால் இன்கோர்பரேட் பண்ணப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமாக கற்கிணறியாக இது இருக்குது. இந்த கற்கிணறியை படிப்பது எப்படி, இதில் இருக்கிற விடயங்கள் என்ன, இதில் எவ்வளவு கோர்ஸ் ஃபீஸ் முடியும், இதற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டிய காலப்பகுதி என்ன, இதை எந்தெந்த லெவலில் நீங்கள் படிக்க உங்களுக்கு கிடைக்க போகிற தகுதி என்ன, அதாவது நீங்கள் தனியார் துறையாக இருக்கலாம், அரசு துறையாக இருக்கலாம், அங்கே நீங்கள் வேலை செய்ய இந்த CMAன்ற கோர்ஸில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மற்றும் இலங்கை தவிர்ந்த ஏனைய வெளிநாடுகளிலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் CMAன்னு சொன்னால் நல்ல ஒரு பெருமதி இருக்குது. இந்த ஸ்ரீலங்கன் CMA நீங்கள் படிக்கிறதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தில் CMA ஆஸ்திரேலியா, இல்லைன்னு சொன்னால் CMA UK USA தொடர்பான விடயங்களையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரை இருக்குமா இருந்தால், அல்லது நீங்கள் ஒரு உற்பத்தி கம்பெனியை ஆரம்பிக்கணும், அல்லது உற்பத்தி கம்பெனியில் நீங்கள் ஒரு வேலை செய்யணும், அங்கே நீங்கள் ஒரு GM போஸ்ட் அல்லது ஃபைனான்ஸ் மேனேஜர் போஸ்ட்லன்னு சொன்னால் நீங்கள் இந்த காஸ்ட் கண்ட்ரோலராக நீங்கள் வர வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த CMA படிக்க உங்களுக்கு அதிரமான ஃபுல் விளக்கம் இருக்கும். இந்த CMAயில் இருக்கிற விடயங்கள் என்ன, இது எவ்வாறு படிக்கணும், இது எவ்வாறு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ன்ற விடயங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்க்க கட்டாயம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நீங்கள் WAT மற்றும் IBS தொடர்பான விடயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்னுடைய வீடியோ எடுகேஷன் பார்ட் 2ன்ற வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் போயினால் அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதற்கான விடயங்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேலதிகமான விளக்கங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸாக இருந்தாலும், AAT இருக்கலாம், அல்லது IBS கோர்ஸாக இருக்கலாம், அல்லது டாக்ஸேஷனாக இருக்கலாம், அல்லது CMA இருக்கலாம். இதற்கான மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் இமெயில் பண்ணாலும் சரிதான், அல்லது நீங்கள் இந்த
கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் பதிவிட்டாலும் சரி தான், உடனடியாக நான் அதுக்கான ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். ஏற்கனவே வரி தொடர்பான புல் விளக்கம் வேணும் என்று சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறோம். ஆகவே அது தொடர்பான அடுத்த ஒரு வீடியோ நான் போட காத்திருக்கிறேன். இது இவ்வாறு இருக்க, வாங்க எப்படி சிஎம்ஐக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த டாக்ஸேஷனுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நாங்கள் இப்போ டாக்ஸேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு சொல்லி அதை பார்க்கலாம். முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கூகுளில் போனீங்கன்னு சொன்னால் CITSL சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து டேக்ஸ் இன்ஸ்டியூட்ஸுன்ற ஃபுல் ஃபார்ம்ஸ் வரும். உங்களுக்கு அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே தந்திருப்பினோம். கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு, அதுபான லெவல்கள் எத்தனை லெவல் இருக்குது, இதுபான விடயங்கள். இந்த கோர்ஸ் ஃபீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெவல் இருக்குது. இது அப்ளிகேஷன் லெவல், அனலைஸ் லெவல் 1, அனலைஸ் லெவல் 2, அதோட வந்து அட்வைஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் 2,50,000 ரூபாய்க்கிட்ட செலவழியும். இதில் முதலாவது லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2,50,000 ரூபாயை நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட் வைஸாக பே பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு லெவலை கம்ப்ளீட் பண்ணிக்க உங்களுக்கு பே பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து முதலாவது லெவலில் நாங்கள் சொல்லுவோம் அப்ளிகேஷன் லெவல்னு சொல்லி, இந்த அப்ளிகேஷன் லெவலுக்கு ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் வந்து 4 பாடங்கள், அதாவது பேசிக் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த பேசிக் அக்கௌண்டிங், அதை பாருங்கள், டிரெக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டிரெக்ட் டேக்ஸ், அதாவது பேசிக் டேக்ஸும் அதன் அக்கௌண்ட்ஸோடு சம்மந்தப்பட்டதும் டேக்ஸோடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்லையும் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஸ்டடீஸ் பண்ணுற ஆக்கள், டீச்சிங் பண்ணுற ஆக்கள், அது லெக்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வெல் எஜுகேட்டட். அதே மாதிரி வந்து இவள் எல்லாருமே வந்து இல்லைன்ற டிபார்ட்மெண்ட்லையும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்களும் வந்து இருப்பேன். டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆக்களாக இருப்பினும் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மாதத்துக்கான கோர்ஸ் ஆகும். இது வந்து ஆன்லைனில் ஃபிசிக்கலாக நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க உங்களுக்கு சர்டிஃபை இன் டாக்ஸேஷன்ன்ற குவாலிஃபிகேஷன் கிடைச்சிடும். அதுக்கடுத்த 2வது லெவலில் பார்த்தீங்கன்னா அனலைஸ் லெவல் 1 பொறுத்த வரைக்கும் இது வந்து 4 மாதங்களுக்கான கோர்ஸாக இருக்கும். இதுக்கு நீங்கள் 50,000 ரூபா பே பண்ணணும். இந்த 50,000 ரூபாவோட சேர்த்து உங்களுக்கு வேணும் மொத்த இந்த கோர்ஸுன்ற டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸை பார்த்தா மொத்தம் வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த 7 சப்ஜெக்டில் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதாவது நீங்கள் டேக்ஸில் வேலை செய்யணும். ஒட் ஃபேம் மாதிரி டேக்ஸ் ஃபேர்ம்ஸில் நீங்கள் வேலை செய்ய வேண்டி வரும். இதோட வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்தோட அடிஷ்னல் சப்ஜெக்ட் தான் இங்கே இருக்கும். ஆகவே நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் லெவலுக்கு போவேங்க உங்களுக்கு அது மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 3வது லெவலை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது அனலைஸ் லெவல் 2. இந்த அனலைஸ் லெவல் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதங்களுக்கான கோர்ஸாக இருக்கும். இது இந்த கோர்ஸ் ஃபீஸ் 68,000. இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ், அதாவது டேக்ஸ் அனலைஸ் எப்படி பண்ணுறது, அதன் ரிப்போர்ட்டிங் பார்ட் எப்படி, அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறது எப்படி, இது தொடர்பான புல் விடயங்கள், அதாவது டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறது எப்படி, ஆடிட் எப்படி இருக்கும், பேஸ் ஆஃப் த லோ, கோஆப்ரேட் லோ என்ன மாதிரி, இந்த ஃபுல் கான்செப்ட் இங்கே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் தான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச் பண்ணுற லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட். அவங்க வந்து IRDயில் ரெஜிஸ்டர் பண்ணாக்க IRDயில் ஒர்க் பண்ணுற ஒரு கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பினா. இந்த 4th லெவல் தான் மெயின் முக்கியமான லெவல். இங்கே வந்து உங்களுக்கு 5 பாடங்கள் தந்திருப்பாங்க. இந்த 5 பாடங்களையும் நீங்கள் வந்து சப்ஜெக்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க நீங்கள் ஒரு டேக்ஸ் அட்வைசர்ன்ற ஒரு லெவலுக்குள்ளே வந்துடலாம். உண்மையாகவே இந்த டேக்ஸ் அட்வைஸராக நீங்கள் வரைக்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நீங்கள் வரும்போது இது ஒரு 8 மாதத்துக்கான கோர்ஸாக இருக்கும். இதுக்கான ஃபைனல் பேமெண்ட் வந்து 85,000 இருக்கும். இந்த 85,000 அதாவது இதில் இருக்க 4 லெவலையுமே நீங்கள் ஒன்று ஃபிசிக்கலாக நீங்கள் விசிட் பண்ணி படிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக படிச்சுக்கலாம். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க உங்களுக்கு ACITன்ற குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொன்னால் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 3,000 ரூபாய் இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிக்க வந்து உங்களுக்கான இமெயில் ஐடியை நீங்கள் கொடுப்பீங்க. அது ரூபான ஏனைய விடயங்களை வந்து உங்களுக்கு இமெயில் மூலமே கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுவாங்க. இந்த டேக்ஸ் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விடயம் இருக்குது. டெக்னிக்கல் இந்த ஏரியா வந்து மிக முக்கியமான ஒரு ஏன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு இருக்குது. அதாவது டேக்ஸ் தொடர்பாக கவர்மெண்டால் வெளியிட்ட கெசட்லேருந்து எல்லா விடயங்களுமே இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்கள் அதிகமாக பேசப்பட்ட வட் தொடர்பான விடயம், இதில் பார்த்தீங்கன்னா புது அப்டேட்ஸ், எல்லா ரீசன்ட் அப்டேட்ஸும் நீங்கள் என்னென்ன நோட்ஸ் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது. இந்த டாக்ஸேஷன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வந்து நீங்கள் ஒரு டேக்ஸ் அட்வைஸராக உங்களுக்குன்னு ஒரு தனியொரு கம்பெனியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு டேக்ஸ் அட்வைஸ் ஃபேர்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைண்டா கம்பெனிகளுக்கு நீங்கள் கிளைண்ட்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு கம்பெனியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கம்பெனியில் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக வேலை செய்யலாம். இந்த 3-4 கோர்ஸையும் லெவலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அதாவது வைவா இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அந்த ஃபேஸ் அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அசோசியேட்
டேக்ஸ் இன்ஸ்டியூட் இன்கோர்பரேட்டட் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். இதை நாங்கள் ATII என்று சொல்லுவோம். இந்த ATIIயோட நீங்கள் வந்து மேலதிகமாக 5 வருஷம் வேலை செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட 5 வருஷத்தின் எக்ஸ்பீரியன்ஸோட CPDன்ற ரிக்வயர்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் ஒரு இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ண வேண்டி வரும். இதன் மூலம் நீங்கள் ஃபாலோ மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொள்ளலாம். இந்த டாக்ஸேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உண்மையாகவே இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்க டேக்ஸ் தொடர்பாக வெளிநாடுகள்லையும் அதே போல் இலங்கையிலும் வந்து நீங்கள் அது தொடர்பான உங்களோட ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்க மிகவும் ஒரு வேல்யூவானதாக இருக்கும். இங்கே வந்து எல்லா விடயங்களுமே வந்து இங்கிலீஷ் மட்டும் சிங்களத்தில் தான் படிப்பிப்பினும், சிங்களத்தில் நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம், இல்லை இங்கிலீஷ்லாம் படிப்பிப்பினும். ஃபுல் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வேணுமாட்டா எல்லா ஆக்சஸுமே இங்கே இருக்கும். ஆக மிக சிறந்த ஒரு கோர்ஸாக இது அமைஞ்சிருக்குது. டேக்ஸேஷன் தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போ பார்த்துனாங்க. நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற விடயம் வந்து CMAக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுவும் அதே மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ CMA பார்த்தீங்கன்னா CMA ஸ்ரீலங்கான்னு சொல்லி நீங்கள் கூகுளில் எங்கேயாச்சும் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் CMA மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆஃப் ஸ்ரீலங்கான்ற டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்காக அதில் வெளியிடுற எல்லா இன்ஃபர்மேஷன், அவங்களோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே இருக்கும். இதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த CMA கோர்ஸ் என்ற இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானே CMA தொடர்பான விடயங்கள் இருக்குது. CMAக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் A லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் காணும். அது இல்லைன்னு சொன்னால் A கம்ப்ளீட் பண்ணல நீங்கள் கிராஜுவேட்டாக இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட கூட நீங்கள் CMAக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த CMA மிக முக்கியமான விடயம் வந்து CMA இன்கோர்பரேட் பண்ணியிருக்கிறோம் எங்கேன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் ஆக்ட் நம்பர் 23 ஆஃப் 2009 வந்து பார்த்தீங்கன்னா இன்கோர்பரேட் பண்ணியிருக்குது. ஆகவே பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோர்ஸாக இந்த CMA கோர்ஸ் இருக்குது. இந்த CMA கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதற்கான எல்லா ஸ்டடீஸ் பேக்குமே நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக அல்லது நீங்கள் வந்து ஹார்ட் புக்ஸ் தான் வேணும்னா புக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவைகள் வந்து இவர்களுக்கான புக்ஸ் அல்லது வந்து இவங்களோட ஆன்லைன் புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதில் மிக முக்கியமாக இவங்கள்ட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னது, இவங்களோட எக்ஸாம் வந்து 80 விதமான எக்ஸாம் வந்து ஸ்டடி பேக்கை பேஸ் பண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் CMAக்குள்ளே என்டர் ஆகணும்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக்காக ஏற்கனவே நான் சொன்னோம் அதே விடயம் தான் இங்கேயும் சொல்லப்படுது. GCC O லெவல் வந்து A லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அல்லது வந்து நான் முதலே அங்கே சொல்லணும் WT படிச்சிருக்கலாம்னு சொல்லி என்னுடைய எஜுகேஷன் பார்ட் 1 2ல் சொல்லியிருக்கிறேன். அந்த பார்ட் 2ல் சொன்னதை இங்கே பாருங்க. ஒரு 18ல் நீங்கள் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் CMAக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இந்த CMA எக்ஸாம் எல்லாமே நீங்கள் ஆங்கில வழி மூலத்திலையும் அல்லது வந்து சிங்கள மொழி மூலத்தில் ஆரம்ப லெவலில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆங்கில மொழியில் நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் செய்கிறது தான் பெஸ்ட் ஐடியா நான் சொல்லுவேன். இந்த எக்ஸாம் நீங்கள் இங்கிலீஷில் படிக்க உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு அது பெட்டராக இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்க இங்கே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய எல்லா ஆவணங்களும் வந்து சர்டிஃபை பண்ண காப்பியாக இருக்கணும். அதாவது ஒரு JP அல்லது வந்து ஒரு கிராம சேவகர் அல்லது வந்து உங்களுடைய ஸ்கூல் அதிபர் இல்லைன்னா மதகுருமார், அங்கீகரிக்கப்பட்ட மதகுருமார் அங்கே உங்களுக்கு அதை சர்டிஃபை பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த CMA நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இதில் இருக்கிற சிலபஸ் மெத்தட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை வந்து அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கொள்ளலாம். அது தவிர மேலதிகமான பாஸ் பேப்பர்ஸ் அதே மாதிரி ஆன்சர் சீட்ஸ் அதே மாதிரி வந்து ஏனைய உங்களோட ஸ்டடீஸுக்கு தேவையான ஹெல்பிங் நோட்ஸ் இது எல்லாமே வந்து இவங்களோட வெப்சைட்லேயே எடுத்துக்கொள்ளலாம். இங்கே CMA பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 4 லெவலில் சொல்கிறாங்க. ஒன்று சர்டிஃபிகேட் லெவல், அதே மாதிரி ஆப்ரேஷன் லெவல், மேனேஜர் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல், இது இல்லாமல் அபெக்ஸ் லெவல்ன்ற ஒரு லெவல் இருக்குது. இந்த அபெக்ஸ் லெவலையும் நீங்கள் 5 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிக்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் என்ற குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கோர்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவங்களோட சிலபஸ் எப்படி இருக்குது, ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, அது என்னென்ன வழிகளில் படிக்கலும், இது எல்லாமே எங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் எப்படி இருக்குது, இது எல்லாமே இங்கே சொல்லியிருக்கணும். நான் ரெஃபர் பண்ணுறது நீங்கள் CMA அக்கௌண்டிங் ஃபீல்டில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபீல்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ளே போகணும்னா CMA கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த CMA கம்ப்ளீட் பண்ணி உங்களோட காஸ்டிங், ப்ராஃபிட் கன்சிடர் பண்ணுறது, கண்ட்ரிபியூஷன் எப்படி பார்க்குறது, பங்களிப்புகள் இதோடமான எல்லா விடயமும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறத பாருங்கள். உங்களுக்கு 5 லெவல் இருக்குது. இந்த 5 லெவலில் ஒன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் லெவல், 2வது ஆப்ரேஷன், மேனேஜர் லெவல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் அபெக்ஸ் லெவல்னு சொல்லி இருக்குது. இந்த ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க. இந்த ஒவ்வொரு லெவலையுமே வந்து பல்வேறுபட்ட ஸ்கில் லெவலை பேஸ் பண்ணதாக தான் இருக்குது.
உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்குது, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்குது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது, அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்கில் இருக்குது. இந்த சப்போர்ட்டிங் ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், அதே மாதிரி வந்து ஐடி எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது பேசிக் அக்கௌண்டிங் ஒர்க்கு தேவையான எல்லா நாலேஜுமே இருக்குது. இந்த அபெக்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் கேஸ் ஸ்டடி செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் நீங்கள் வருவீங்க. இந்த ஃபவுண்டேஷன் இதில் இந்த சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் லெவலில் கம்ப்ளீட் பண்ணினோடனே உங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் வந்துடும், சர்டிஃபிகேட் ஒன்று கிடைச்சிடும். ஈச் லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் முடிச்சு கொண்டு வரைக்கும் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் கூடிக்கொண்டே வரும். ஈவன் சம் கேஸ் நீங்கள் வந்து ஒரு 3rd லெவலில் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அட்வான்ஸ் டிப்ளமான்ற ஒரு லெவலில் வந்துடுவீங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் லெவல்லையும் கம்ப்ளீட் பண்ணி எஃபெக்ட்ஸ் லெவல்லையும் அந்த ஃபுல்லாக கேஸ் ஸ்டடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட முகாமை கணக்காளர் என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை உண்மையாகவே சீரியஸாக படிக்க குறைந்தது 2-2.5 வருடங்களுக்குள்ள உங்களுக்கு இந்த பாடத்தை முடிக்கலாம். ஒப்பீட்டு அளவில் நான் ஏற்கனவே சொன்ன அதே விடயம்தான். காஸ்ட் ரீதியாக, செலவு ரீதியாக உங்களுக்கு பண விரயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்த சிஎம்ஐ வந்து உதவியாக இருக்குது. இந்த சிஎம்ஐயில் அடுத்ததாக நாங்கள் சொல்ல போகிற விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வேக்கன்சியிலேருந்து, அதாவது நீங்கள் சிஎம்ஐ படித்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கான வேலை எல்லாமே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணும்போது இங்கே டேஷ்போர்டில் அவங்கள அப்லோட் பண்ணி கொண்டிருப்பாங்க. நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த இடத்துலையே உங்களுக்கான வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா சிஎம்ஐக்கு மூலமே டிரெக்டாக ஹையர் பண்ணுற சிச்சுவேஷன் கூட இருக்குது. இந்த டேஷ்போர்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு லெவலில் ஈச் லெவலில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் எப்படி நீங்கள் எதாவது பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இவங்களோட எக்ஸாம், இப்போ இந்த சிஎம்ஐன்ற எக்ஸாம் லெவல் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கணும். இந்த எக்ஸாமோட கலண்டர்ஸ் அதிலிருந்து எப்படி எக்ஸாம் எப்படி நம்ம சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விடையுமே தந்திருப்பினும் நீங்கள் அந்த டவுன்லோட் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் ஆப்ரேஷனல் மேனேஜர் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து 4 டைப்பில் எக்ஸாம் கொண்டு வராங்க. இது வந்து ஏசிசி என்ற கன்செப்ட்லேயே போய்கொண்டிருக்கிறோம். மார்ச், ஜூன், செப்டம்பர் மற்றும் டிசம்பரில் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸாம் மட்டும் அது வந்து குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி, அதாவது 6 மாத காலப்பகுதிக்குள்ள ஒரு வருஷத்தில் 2 தடவை அந்த எக்ஸாம் நடக்கிற மாதிரியான கன்செப்டுகள் இருக்குது. இது வந்து சிஎம்ஏயால் வந்து சில நேரங்களில் மாற்றி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. நாங்கள் இது இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விடயம் நான் சொல்லணும், ஸ்கில் லெவல். நீங்கள் ஐடியில் ஸ்கில் பண்ணலாம், அதே லாங்குவேஜ் இங்கிலீஷில் வந்து நீங்கள் அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தந்திருக்கணும். இது எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டவுன்லோட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா பாஸ் பேப்பர்ஸ், அதற்கான ஆன்சர்ஸ், அது இல்லாமல் சிலபஸ்வல், அங்கே இருக்கிற ஏனைய ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் பண்ண ஆர்டிகல்ஸ், இது இல்லாமல் உங்களோட ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ்வல், ஸ்டாண்டர்ட்ஸ்வல், பழைய சிலபஸ் இந்த மெத்தட்ஸ்வல், அதே மாதிரி வந்து அது உங்களோட எக்ஸாமோட ரிவ்யூ எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான சுச்சுவேஷன் உண்டு இங்கே இந்த மை சிஎம்ஐயில் இருக்குது. இதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மை சிஎம்ஐ என்ற ஏரியா. இந்த மை சிஎம்ஐ என்ற ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் எப்போ ரெஜிஸ்டர் ஆகுறீங்களோ அதுக்கு பிறகு இந்த மை சிஎம்ஐ வந்து ஆக்டிவ் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இந்த மை சிஎம்ஐன்றதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி எனக்கு இந்த மை சிஎம்ஐன்ஸ் இந்த பாட்டு இருக்கிறதால நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு நீங்கள் இந்த சிஎம்ஐக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கி உங்களுக்கான ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கிடைக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் மை சிஎம்ஐ லோக்கினுக்குள்ளே போகலாம். இந்த மை சிஎம்ஐ லோக்கின் அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஏற்கனவே ஐபிஎஸ்எல்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ண காட்டினேன் அதே மாதிரி தான் உங்களுடைய பேசிக் ரினியூவல் டீட்டெயில்ஸ், உங்களோட கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்குது, எவ்வளோ பேமெண்ட் செய்ய இன்னும் இல்லை ரினியூவல் எவ்வளோ செய்ய இருக்குது, உங்களோட ப்ரொஃபைல் என்ன மாதிரி, இதில் ஒரு ஏரியா இருக்குது, உங்களோட ரிசல்ட்ஸ் ஏரியாவும் இருக்குது. நான் இதில் இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நார்மலாக சமரிஸாக காட்டுறேன். எந்தெந்த இயரில் என்னென்ன எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்களோ, அதில் என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறீங்களோ, அந்த சப்ஜெக்ட் எத்தனை பாஸ் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுக்கு ஏஆ பிஆ சிஆ டிஆ இந்த கிரேட் என்ன மாதிரின்ற சொல்கிறது. அதே மாதிரி சமரைஸும் இருக்குது. இதில் பாருங்கள் சர்டிஃபிகேட் லெவல், ஆப்ரேஷன் லெவல், மேனேஜர் லெவல்னு சொல்லி ஈச் லெவலுன்ற சமரைஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்ன எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, எந்தெந்த எக்ஸாம் இன்னும் எழுத இருக்குது, பெண்டிங் லெவல் இருக்குது, அல்லது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இயர் என்ன மாதிரி இதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே சொல்லிப்பிடும். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான விடயங்கள், அப்டேட் எக்ஸாம்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களோட நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து
இங்கே இந்த மை சிஎம்ஏ ஏரியாவில் இருக்கும். ஆகவே இந்த மை சிஎம்ஏ ஏரியா வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை கொண்டதாக தான் உங்களுக்கு தந்திருப்பினோம். நீங்கள் சிஎம்ஏக்குள்ளே போவைக்கு வந்து சிஎம்ஏயை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நான் பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு மேனேஜரல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்னா ஆகணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டனோட உங்களுக்கு வந்து உற்பத்தி தொடர்பான உற்பத்தி நிறுவனங்கள், அதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் சிஎம்ஏ நீங்கள் படிச்சுட்டு போவைக்கு அது உங்களோட ஸ்டடீஸுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். உங்களோட நாலேஜ், உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்களோட ஒர்க் பிளேஸில் காட்டிக்கொள்ளலாம். அல்லது வந்து உங்களுக்குன்னு நீங்கள் ஓன் கம்பெனிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற போதும் இந்த சிஎம்ஏ வந்து மிகவும் ஒரு உந்து சக்தியானதாக இருக்கும். சிஎம்ஏ மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக, அதாவது நான் வந்து இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு 4 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. என் எடுகேஷன் பார்ட் 1 பார்ட் 2 நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து WT எப்படி செய்கிறது, அதே மாதிரி IBSL பேங்கிங் எக்ஸாம் எப்படி எழுதுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து 2 விடயங்கள். மிக முக்கியமானது டாக்ஸேஷன் தொடர்பான விடயம் நான் சொல்லியிருக்கேன். இந்த டாக்ஸேஷன் மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு அடுத்ததாக சொல்லியிருக்கிறது வந்து CMA சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் CMA ஆஃப் ஸ்ரீலங்கா சொல்லியிருக்கிறேன். இது தொடர்பான மேலதிக விடயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ எனக்கு அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் போட உங்களுக்கு என்ன விடயங்கள் தெரியணும்னு சொன்னால் உங்களுக்கு பர்சனலாகவோ அல்லது வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு எவ்வாறு நான் உங்களுக்கு வழிகாட்டுறோம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வகையில் உங்களுக்கான வழிகாட்டல்களை வழங்குறதுக்கு நான் காத்திருக்கிறேன். நான் இந்த ஸ்டடீஸ் இந்த அட்வைஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னு சொன்னால், நான் இதை ஸ்டார்ட் பண்ணக்கு வந்து ரொம்ப பூரணமான ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆகவே என்னை போல் யாரும் கஷ்டப்படாமல், அல்லது வந்து நான் இந்த கடந்த காலங்களில் இந்த ஊருக்கு ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது என்கிட்ட கேட்ட விடயங்கள், நீங்கள் எப்படி இந்த என்னென்ன ஸ்டடீஸ் பண்ணி போனீங்கன்னு சொல்லி நிறைய இந்த ஸ்கூலில் பழைய ஸ்கூலில் படித்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருச்சுனோம். அதே மாதிரி வந்து ஏனைய ஆக்கள் நிறைய பேர் நான் சந்திக்கிறார்கள் கேட்ட வேணும். அவர்களுக்காகவும் தான் அந்த அதை ஐடியாவை வச்சு தான் நான் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போடுற உங்களுக்கு வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுறது மூலமாக, சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலம் மேலதிகமான புதிய அப்டேட்ஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அது வந்து எனக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நாட்கள் ஆகிட்டுது. இன்றைக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை வந்து 107 பேராக இருக்கிறேன். 1000 ரீச் பண்ணணும், அதான் பேசிக் ரிக்வயர்மெண்ட். ஆகவே 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 அவசியம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் என்னுடைய யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல்வேறு தொடர்பான விடயங்களுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.